தலைப்புச் செய்திகள். සියල්ල මේ මත්ද්‍රව්‍ය හා සම්බන්ධ වෙමින් තමයි මේ වෙඩි තැබීමේ ඝාතනයන් සිදු වෙමින් තිබෙන්නේ. பாதாள குழு தலைவர்கள் தங்கியுள்ள இடம் எனக்கு தெரியும், விட்டு வைக்க மாட்டேன். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. நீதிமன்றக்குள் இருந்த துப்பாக்கியை திருடிய கைதி. சுங்க திணைக்களத்துக்குள் மீட்கப்பட்ட தோட்டாக்கள். பரபரப்பில் கொழும்பு. செவ்வந்திக்கு சட்ட புத்தகம், அடையாள அட்டை, வாகன அனுமதி பத்திரம் வழங்கிய பெண் சட்டத்தரணி சிக்கினார். நேற்றிரவு அம்பலமான தகவல். அத்மேயின் அடியால் தாரூனின் அதிர்ச்சி தரும் பின்னணி. செவ்வந்திக்கு உதவிய பெண் சட்டத்தரணி ஹரகட்டாவுடனும் தொடர்பு. விசாரணையில் வெளிவரும் பரபரப்பு தகவல்கள். மஹிந்த ராஜபக்சவுடன் இருப்பது நான் அல்ல. சர்ச்சைக்குரிய புகைப்படம் குறித்து அரசு எம்பி விளக்கம். சனாவுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அனுர தரப்பின் அரசியல்வாதிக்கு பாதாள குழுவிடமிருந்து அச்சுறுத்தல். சந்தேக நபர்களிடம் சிக்கியது ஜனாதிபதி அனுரவின் வீட்டின் வரைபடமா? சுங்கத்தில் தேங்கி கிடந்த புனித குர்ஆன்களை மீண்டும் இந்தியாவுக்கு அனுப்ப தீர்மானம். உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் ரணில் எவ்வாறு புத்தகம் வாசித்தார்? நீதிமன்றில் நேற்று பதிவான கடும் வாத பிரதிவாதங்கள். முழு விவரம் இதோ. நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பாதாள உலக குழு தலைவர்கள் பதுங்கியிருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் நான் அறிவேன், யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். போதை வியாபாரிகளிடம் உள்ள பணப்பலத்தால் அரசியல் கட்டமைப்புக்குள் ஒரு கருப்பு ராஜ்யம் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு சுகதாச உள்ளரங்கில் நேற்று இடம்பெற்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை தெரிவித்த அவர், අපේ පොදු සමාජයේ අපි ජාතියක් හැටියට මේ මායාකාරී වියසනේ උනාටුවේ ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා. ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய்க்கும் தந்தைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தங்கள் கண்முன்னே தங்கள் குழந்தை அழிந்து போவதை பார்க்கிறார்கள். தாய் மிகுந்த வேதனைக்குள்ளாகி சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். நாம் 800 முதல் 900 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்கின்றோம். நாம் வந்த அனைத்தையும் கைப்பற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் கைப்பற்றினால் அது இங்கே வராது. இதனால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், கைப்பற்றப்பட்ட அளவு வந்த அளவில் ஒரு சிறு பகுதிதான் என்று. ஆனால் கைது செய்யப்பட்ட அளவை பார்த்தால் விநியோகிக்கப்படும் அளவு எவ்வளவு பெரியது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். 800 கிலோ போதைப் பொருள் ரூபாய் 1500 கோடிக்கு விற்கப்படுகிறது. இதனால் இந்த வர்த்தகத்தின் மூலம் பெரிய அளவில் பணம் குவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரே நேரத்தில் பெரும் கருப்பு சாம்ராஜ்யங்களை உருவாக்கும் கடத்தலாக மாறியுள்ளது. அவர்களுக்குள் இந்த சந்தையை பங்கிட்டுக் கொள்ள மோதல்கள் உருவாகியுள்ளன. அண்மை காலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடுகள் அனைத்தும் குழுக்களுக்கிடையே நடந்த சம்பவங்கள். ஆங்காங்கே துப்பாக்கிச் சூடுகள் நடந்துள்ளன. இவை அனைத்தும் போதைப் பொருட்களுடன் தொடர்புடையவை. எப்படி எவ்வளவு துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், பாதுகாப்பு வசதிகள் உருவாகின? ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட அரச கட்டமைப்பு உள்ளது. ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் அவர்களின் நிதி பலத்தால் அரச கட்டமைப்பு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதனால் இனியும் இந்த நிலைமையை மறைத்துக் கொண்டு எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் கையில் துப்பாக்கிகள் உலவுகின்றன. அவர்கள் துப்பாக்கி தயாரிப்பாளர்கள் அல்ல. உரிமம் பெற்ற ஆயுதங்களை பெற அதிகாரம் இருப்பது அரசுக்குத்தான். அரசுக்கு சொந்தமான துப்பாக்கிகள் அவர்கள் கைக்கு எப்படி சென்றன? சில ராணுவ முகாம்களில் இருந்து 73 T-56 துப்பாக்கிகள் அவர்கள் கைகளுக்கு சென்றதாக தற்போது தகவல் வந்துள்ளது. அதில் 35 மீட்கப்பட்டுள்ளன. 38 அவர்களின் கைகளில் உள்ளன. அவை அரசுக்கு சொந்தமான ஆயுதங்களே. அதேபோல் அதற்கான குண்டுகளையும் நாங்கள் கைப்பற்றினோம். இராணுவத்தின் முக்கிய கேணல் ஒருவர் குண்டுகளை வழங்கியுள்ளார். அதற்கு பதிலாக வங்கியில் பணம் வந்துள்ளது. அரசுக்கு சொந்தமான துப்பாக்கியை ஒரு போலீஸ் அதிகாரி விற்றுவிட்டு தப்பிச் செல்கிறார். துப்பாக்கிகள் விற்கப்படுகின்றன. ஏன் ஆயுத குழுக்களின் பணபலம் நமது அரச கட்டமைப்பை விழுங்க முடிந்தது? இந்த நாட்டில் 2 அரசாங்கங்கள் இருக்க முடியாது. மக்களின் ஜனநாயக பலத்தால் நிறுவப்பட்ட அரசாங்கம் மட்டுமே இருக்க முடியும். கருப்பு அரசாங்கம் அளிக்கப்படும். இது இத்துடன் நிற்காது. இது எங்கு வளர்ந்து வருகிறது? இப்போது அரசியல் கட்சிகளுக்குள் வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள், தலைவர்கள் வருகிறார்கள். தனிப்பட்டியல்களை தயாரித்து தேர்தல்களில் போட்டியிட்டு அது ஒரு அரசியல் பொறிமுறையாக மாறியுள்ளது.
ஒரு காலத்தில் இது அரசியலின் பாதுகாப்பாக இருந்தது. இப்போது அது அரசியல் ஆதிக்கம். ஒரு அரசாங்கத்தை அமைக்கும் அளவிற்கு விதைகள் பரவியுள்ளன. இது நீண்ட காலமாக அரசியல் ஆசீர்வாதத்தின் கீழ் நடந்து வருகிறது. நமது நாட்டில் தீர்க்கப்படாத ஒவ்வொரு குற்றத்திற்கு பின்னாலும் அரசியல் பாதுகாப்பு உள்ளது. அது போலீசின் திறமையின்மை அல்ல. நான் ஒன்றை சொல்லுகின்றேன், அவர்களின் முதல் அதிகாரம் அரசியல் அதிகாரம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. போலீஸ் செய்யும் பணியை பற்றி மிகவும் திருப்தி அடைகின்றேன். சிலர் பயப்படுகிறார்கள். இன்றும் சில குற்றங்கள் சிறைச்சாலைகளில் இருந்தே இயக்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் அதனை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் நடந்த வெலிகம சம்பவம் சிலர் பயத்தில் இருக்கிறார்கள். சிலர் பணத்திற்காக சிக்கியுள்ளனர். இன்று இலங்கை போலீஸ் அந்த ஆபத்தை ஏற்று இந்த நடவடிக்கையை தொடங்க கடமைப்பட்டுள்ளது. போலீஸ் குற்றவாளியின் எதிரியாக மாறுகிறது. மேலும் எதிர்காலத்தில் விமர்சனத்திற்குள்ளாக போகும் சில போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். நீதிமன்றத்தின் வேண்டுகோளின் பேரில் நேற்று கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தின் களஞ்சிய அறையை சுத்தம் செய்வதற்கு வந்த ஒரு கைதி நீதிமன்ற வழக்கு கோப்பில் இருந்து 9 மில்லிமீட்டர் தோட்டா இல்லாத துப்பாக்கியை திருடிச் சென்றுள்ளார். 3 கைதிகள் சிரமதானத்திற்காக வந்ததாகவும் அவர்களில் ஒருவர் இந்த துப்பாக்கியை திருடிச் சென்றதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிரமதானத்தை முடித்துக் கொண்டு சிறைச்சாலைக்கு செல்வதற்காக கைதிகள் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். அதன் போது சிறைச்சாலை பேருந்தில் இருந்த சிறை அதிகாரிகள் குறித்த கைதி ஒரு பார்சலை எடுத்துச் செல்வதை கவனித்துள்ளனர். அதை சோதித்த போது இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கியை கண்டுபிடித்த பின்னர் சிறைச்சாலை பேருந்து நீதிமன்றத்துக்கு திரும்பிச் சென்று நீதிமன்றத்தின் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலை தெரிவித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். செக்கோஸ்லோவாக்கியாவில் தயாரிக்கப்பட்ட 9 மில்லிமீட்டர் ரக கைத்துப்பாக்கியை இவ்வாறு திருடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதே நேரம் கொழும்பு கோட்டையில் சுங்க தலைமையகத்தின் 3வது மாடியில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவில் 2 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. G56 ரக தோட்டா மற்றும் ஒரு 12 போர் ரக தோட்டாவும் மீட்கப்பட்டதாக கோட்டை போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு அழுத்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து பாதாள உலக தலைவர் கணேமுல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் நேற்றிரவு அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த படுகொலைக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி பிரபல பாதாள உலக குற்றவாளியான கெஹல்பத்ர பத்மேயின் நெருங்கிய சகாவான தாரூன் என்பவரால் வழிநடத்தப்பட்டிருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நீதிமன்ற பாதுகாப்பை மீறி செல்வதற்கு தேவையான பொருட்களை இந்த பெண் சட்டத்தரணியான தாமராவே கொலையாளியின் கூட்டாளிகளுக்கு வழங்கியதாக தற்போது நம்பப்படுகின்றது. விசாரணைகளின் பிரகாரம் இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணிடம் அந்த சட்டத்தரணி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 2 பிரதிகளை வழங்கியுள்ளார். கொலையாளியான கமாண்டோ சலிந்து இந்த தடித்த புத்தகங்களில் ஒன்றின் பக்கங்களை குடைந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கியை மறைத்து சென்றதாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த சட்டத்தரணியின் பங்கு அத்துடன் முடிவடையவில்லை. இஷாரா செவ்வந்திக்கு மேலும் பல பொருட்களை வழங்கி உதவி செய்துள்ளார். நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கான ஒரு போலியான சட்டத்தரணி அடையாள அட்டை, வளாகத்திற்குள் வாகனத்தை கொண்டு செல்வதற்காக சட்டத்தரணிகளுக்கு வழங்கப்படும் ஒரு உத்தியோகபூர்வ வாகன அனுமதி பத்திரம் மற்றும் கொலையாளியான கமாண்டோ சலிந்து சட்டத்தரணி போன்று வேடமிடுவதற்கு தேவையான 2 சட்டத்தரணி கழுத்துப்பட்டிகள் ஆகியவற்றையும் பெண் சட்டத்தரணியான தாமரா வழங்கியுள்ளார். சந்தேக நபரான சட்டத்தரணி பத்மே மற்றும் தாரூன் ஆகியோருடன் நீண்ட காலமாக தொடர்பு பேணி வந்துள்ளதாகவும் பத்மேயின் ஆலோசனையின் பேரில் இந்த கொலைக்கு உதவ அவர் முன்வந்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர். இஷாரா செவ்வந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போதே இந்த சட்டத்தரணியின் ஈடுபாடு குறித்த தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. இதன் அடிப்படையில் கடந்த 28ஆம் தேதி இரவு கடவத்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த சட்டத்தரணியை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக 72 மணித்தியாலங்கள் காவலில் வைக்க புலனாய்வாளர்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இதேவேளை இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பதாக கூறப்படும் தாரூன் அண்மையில் இணையத்தில் பரவிய ஒரு ஒலிப்பதிவு தொடர்பாகவும் தேடப்பட்டு வருகிறார். அந்த ஒலிப்பதிவில் கொழும்பு பேலியாகுட குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி லிண்டன் சில்வாவுக்கு மரண அச்சுறுத்தல்களும் தகாத வார்த்தை பிரயோகங்களும் விடுக்கப்பட்டிருந்தன. அந்த ஒலிப்பதிவில் உள்ள குரல் தாரூனுடையது என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். பத்மே மற்றும் அவரது கும்பல் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட நேரத்தில் தாரூன் துபாயில் இருந்துள்ளார். அவர் இன்னமும் துபாயிலேயே தங்கியிருப்பதாக போலீசார் நம்புகின்றனர். இலங்கை சுங்க திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புனித குர்ஆன் நூல்களை மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பி வைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
புனித குர்ஆனின் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்களே இவ்வாறு மீண்டும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க அதனை இறக்குமதி செய்தவர் இணங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், இந்த புனித குர்ஆன் நூல்கள் இலங்கை சுங்க திணைக்களத்தின் சுங்க சட்டங்களை மீறும் வகையில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இதனால் குறித்த புனித குர்ஆன் நூல்கள் சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டன. இதனால் குறித்த புனித குர்ஆன் நூல்களை மீண்டும் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு குறித்த இறக்குமதியாளர் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புனித குர்ஆன் நூலின் உள்ளடக்கம் தொடர்பில் எவ்வித பிரச்சனைகளும் கிடையாது. எனினும் இந்த நூல்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட விதம் தொடர்பில் சட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றன. இந்த புனித குர்ஆன் நூல்கள் சுங்க சட்ட விதிகளை மீறும் வகையில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இதனால் குறித்த புனித குர்ஆன் நூல்களை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்த இறக்குமதியாளர் அதனை மீண்டும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க இணங்கியுள்ளார் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பது போல் சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகைப்படத்தில் இருப்பது தான் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹெட்டஹச்சி தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இட்டு இதனை தெரிவித்துள்ள அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள திருமண நிகழ்வில் தான் கலந்து கொள்ளவில்லை. குறித்த நிகழ்விற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இவ்வாறு தன்னை தொடர்புபடுத்தி பகிரப்பட்டு வரும் புகைப்படம் திரிவுபடுத்தப்பட்டிருப்பின் அது தொடர்பில் விரைவில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹெட்டஹச்சி தெரிவித்துள்ளார். அரசு தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹெட்டஹச்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடுவதை போன்ற ஒரு புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்தது. குறித்த புகைப்படத்தை பகிர்ந்து பலரும் விமர்சனங்களை தெரிவித்து வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் ஹோமாகம பிரதேச சபையின் தலைவர் கசுன் ரத்நாயக்கவுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவர் மூலம் ஹோமாகம தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி தனது அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்தி கொண்டிருந்த போது மதியம் 12:30 மணியளவில் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்துக்கு குறித்த கொலை மிரட்டல் அழைப்பு வந்ததாக அவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். ஹந்தாய என்று தன்னை அறிமுகப்படுத்தி அழைப்பை மேற்கொண்ட நபர், சனாவுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நேரடியாக கூறி தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் ஹோமாகம பிரதேச சபையின் தலைவர் கசுன் ரத்நாயக்க தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்றமை தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்புக்கும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றில் இந்த விசாரணை இடம்பெற்ற போது பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பல சமர்ப்பணங்களை முன்வைத்தார். குறிப்பாக கைது செய்யப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் இதன் போது கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் தடுப்பு காவலில் இருந்தபோது அவரது நடத்தையையும் அவர் விமர்சித்துள்ளார். பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள். எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கே சிரித்துக் கொண்டே மருத்துவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் என்றும் திலீப் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும் போது போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன் போது கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.